சுந்தரியே ஓல கொட்டாயா பஞ்சு மிட்டாயா ஐயோ பண்ணு என்ன கையில மாவோ என்னம்மா தோசை மாவு என்ன செய்றீங்க தோசை மாவுல ஓகே நாங்கள் அப்போ வீடியோ ஒன்று செய்வோமா அன்றைக்கு மாதிரி வீடியோ ஒன்று செய்வோமா அப்போ ஓடியாங்க இங்கே ஓடியாங்க வீடியோ ஒன்று செய்வோம் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள் ஹலோ வீவர்ஸ் ஹாய் வீவர்ஸ்னு சொல்லுங்கள் வீவர்ஸ்னு சத்தமாக சொல்லணும் ஹாய் வீவர்ஸ் ஹலோ எப்படி சுகமானு கேளுங்க எப்படி சுகம் இப்போ ஒரு வீடியோ செய்ய அப்புறம் நீங்களும் பாருங்க கட்டையா ஓகே அங்கே வந்து என்ன செய்கிறாங்க ஏன் மா குலைக்கிறாங்க இந்த இது செய்கிறேன் எது உனக்கு தெரியாதாம்மா ஏன் பின்னுக்குமா குலைக்கிறாங்க பச்சைமா பச்சைமா ஏன் குலைக்கிறாங்க ஆய் புட்டு சேர்ப்பீங்களா சரியா சரி நாங்கள் போய் பார்ப்போமே நாங்கள் போய் அப்படியா சரி சரி செய்வோமா ஹலோ நண்பர்களே உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கு வழக்கம் போல ஒரு ஹோம் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கும் காண்பிக்க போகிறேன். ஸோ அந்த ஹோம் ரெசிபி என்னென்னு சொல்லி அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாம் தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பெர்லனி என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். ஸ்வீட்னு சொன்னால் அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை ஸ்வீட்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ற ஸ்வீட்டாக இருக்கிறதால அதை ஸ்வீட் என்று சொல்லலாம். இந்த பேர் என்னென்னு சொன்னால் கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க, ஆவி புட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஆவி புட்டு அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி பாருங்கள் சிலர் வந்து மா குழச்சி கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு நாங்கள் எல்லாம் டீட்டெயிலாக போயிட்டு பக்கத்தில் இருந்து போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் ஆவி புட்டு செய்கிறதுக்காக வேண்டி மாவு எடுத்து வச்சுக்கிறோம். அரிசி மா, அதில் வந்து இடியப்பமா அப்படின்னு சொல்லி கடையில் வாங்கியிருக்கிறோம். அதில் வெள்ளரிசி மா, சிவப்பரிசி மா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த அரிசி மா, அடுத்தது தேவையான அளவுக்கு சீனி, அடுத்தது தேவையான அளவுக்கு நாங்கள் பயர் எடுத்து வச்சுக்கிறோம். அதுவும் நாங்கள் வறுத்து இடித்து நாங்கள் கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிறோம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு, அது கல்லுப்பாக இருந்தாலும் சரி தூடுப்பாக இருந்தாலும் சரி. அடுத்தது தேவையான அளவுக்கு தேங்காய் பூ. இப்போ நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் பாக்காய்ச்ச போகிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆவி புட்டு செய்கிறதுக்கு முக்கியமாக தேவையான சாமான் சுண்டல், அதாவது தேங்காய் பூ சுண்டல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் தேவையான அளவுக்கு சீனியை நாங்கள் சட்டியில் போட்டு அதை கருக்கி அதை நாங்கள் பாக்காய்ச்சி ஒரு பொன்னிறமான பருவம் வரும் வரைக்கும் நாங்கள் அந்த பாவை காய்ச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்களும் காய்ச்சி எடுங்க. நீங்கள் சீனியை போட்டு கொஞ்ச நேரத்திலே சீனி உருகி இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு கொண்டே இருங்க. தண்ணியை விட்ட அப்புறம் இந்த சீனி வந்து இந்த மாதிரி கட்டியாக வரும், பசை மாதிரி. ஆனால் அது கரையும் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டு கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கொண்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு கணக்கான ஒரு பொன்னிறத்து கலரில் வந்து சீனி பா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் திருவி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூ இந்த சீனி பாவுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு சீனியை கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நாங்கள் சீனி பா காய்ச்சல் எதுக்குன்னு சொன்னால் அந்த அழகான ஒரு பொன்னிறத்தில் அந்த சுண்டலை எடுக்கிறதுக்கு தான். அதுக்கு கொஞ்சம் சீனியை போட்டு நீங்கள் பாக்காய்ச்சி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் பூ போடும்போதும் உங்களுக்கு சீனி போதாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பா உங்களுக்கு காணாது. அதனால் நீங்கள் சீனியே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த பயரை இதுக்குள்ளே இந்த மாதிரி மெலிசாக தூவி விடுங்க. பயரையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும். அதுக்கப்புறம் வந்து சூப்பரான ஒரு டேஸ்டியான தேங்காய் சுண்டல் வந்து ரெடி ஆயிரும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நாங்கள் செய்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ தேங்காய் சுண்டல் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள், ஒரு அழகான பொன்னிறத்தில் தேங்காய் சுண்டல் ரெடி. இதை நாங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் ஹாட் வாட்டருக்குள்ளே உப்பை சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி மாவை குழைச்சிடுங்க. அதிகமான தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொன்னால் மாவு வந்து ரொம்ப லிக்விட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரும் வரைக்கும் மாவை நல்லா குழைச்சிடுங்க. குழைச்செடுத்த மாவை இந்த மாதிரி பிடிச்சி அதை அந்த ஆவி புட்டு செய்கிறதுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி பதப்படுத்தி எடுங்க. இதில் காட்டுற மாதிரி மாவை இந்த மாதிரி ஒரு பவுல் ஷேப்பில் தட்டி எடுத்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் செஞ்செடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பூ சுண்டலை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு
இந்த மாதிரி அதில் வாயை மூடிட்டு அதில் சின்ன ஒரு டிசைன் ஒன்று வைங்க. வச்சு இதை பாருங்கள், இதில் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்செடுங்க. ஓகே, இப்போ இது வந்து உள்ளுக்குள்ளே சுண்டலை வச்சு மூடி ஆவி புட்டுற ஷேப்புக்கு எடுத்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி லுக்ஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு நிறைய செஞ்சு ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆவியில் அவிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய புட்டுக்களை இப்போ நாங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் ஆவியில் அவிக்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து அதில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் அதை ஆவியில் அவிச்சிடுங்க. நாங்கள் ஏற்கனவே சட்டியில் தண்ணி எடுத்து வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இப்போ அந்த கொதிச்ச தண்ணீர் ஆவியிலே நாங்கள் இந்த தட்டை மேலே வச்சு இந்த மாதிரி அதை ஃபுல்லாக மூடி விட்டுட்டு அடுப்பை நல்லா பற்ற வச்சுட்டு விடுவோம். ஸோ அது கொஞ்சம் நேரத்தில் அது அவிஞ்சு வந்துடும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் இங்கால சின்ன குழந்தைகளோட கொஞ்சம் நேரம் பேசி அந்த டைமை போக்கிடலாம். அந்த டைமுக்கு வந்து ஆவி புட்டு அவிஞ்சு ரெடி ஆகிருக்குமென்று நினைக்கிறேன். யார் செஞ்ச இது? நான் தான். நீங்கள் செஞ்சீங்களே? நைஸ். வடிவாரிக்கு நீங்கள் பாப்பம் ஆயிப்புட்ட. இது என்ன உருண்டை போல் மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். சரி, ஒரு பாட்டு படிச்சு டான்ஸ் ஒன்று அடிக்கட்டுங்க. நடக்கிறியே தவளை கொட்டாயா, ஐயா புஞ்சு மிட்டாயா. நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா. மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா. அவளை பார்த்து பார்த்து ஆட்டோகிராஃபை கேட்டு கேட்டு கைகள் நீட்டியதோ அந்த புறத்து மகராணி, அந்த புறத்து மகராணி. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலாம் சந்தன மேலாம். ஆவி புட்டு அநேகமாக நல்லா அவிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நாங்கள் அடுப்பில் இருந்து ஒரு பாத்திரத்தில் இறக்கி எடுத்துக்கலாம். இதை ஒரு திறந்து பார்ப்போம் இது எப்படி இருக்குண்டு. வாவ், சூப்பராக அவிஞ்சிருக்குது. ஆவி புட்டில் வெக்க அடிக்கிற அளவுக்கு ரொம்பவே ஆவி வருது. ஸோ இது நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். ஆவி புட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வேறு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கட்டாயம் கமெண்டில் சொல்லிடுங்க. இட் லுக்ஸ் வெரி டேஸ்டி. ஓகே நண்பர்களே, பாருங்கள் ஆவி புட்டு ரெடி ஆகிட்டுது. புள்ளையும் காட்டுறேன். என்னமோ என்ன காட்டுங்க பாப்போம். சோளங்களோடப்பா, சோளங்களை வாங்கி வந்துக்கிறாவ. ஸோ ஆவி புட்டு ரெடி ஆகிட்டுது. இதை வந்து உங்களோட ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்களோட ஊரில் வந்து இது ஆவி புட்டுன்னு சொல்கிறது, சில இடங்களில் கொலக்கட்டைன்னு சொல்கிறது. எங்களோட ஊரில் சில இடங்கள்லையும் கொலக்கட்டைன்னு சொல்கிறாங்களும் இருக்குது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இது நல்லா இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷட் டோன்ட் டிஸ்டர்ப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு முறை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொண்ணு என்ன வீடியோ முடிப்புமா? வீடியோ முடிப்புமா? ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, பாய்.